அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 314வது நாளை அடைந்திருக்கிறது. அந்த 314வது நாளில் நேற்று தோஹாவில் நடந்த இந்த பேச்சுவார்த்தையை பற்றி நாமெல்லாம் பேச வேண்டும், விவாதிக்க வேண்டும் என்று உலக ஊடகங்கள் எதிர்பார்க்கின்றன. நமக்கு அது தேவையில்லை. ஏனென்று சொன்னால், உங்களுக்கும் எதிர் வீட்டுக்காரனுக்கும் தகராறு, சண்டை, பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். எதிர் வீட்டுக்காரன் இல்லாமலே நீங்களாகவே உட்கார்ந்து பேசிக்கொண்டால், அது உங்களுடைய ஆதரவாளர்களுடனே உட்கார்ந்து நீங்கள் பேசிக்கொண்டால், அது எப்படி ஒரு டயலாக் என்று எடுத்துக்கொள்ள முடியும்? வாத பிரதிவாதம் என எடுத்துக்கொள்ள முடியும்? இல்லை. அதனால் தீர்க்கமாக ஹமாஸ் நாங்கள் அங்கே வரமாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். அந்த நிலைப்பாட்டிலே உறுதியாக இருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தை எதற்கு என்று சொன்னால், உங்களுக்கு எல்லாம் மிக சாதாரணமாக புரிந்திருக்கும். இஸ்ரேல் எதிர்கொள்கின்ற பேரழிவில் இருந்து அதனை காப்பாற்ற அல்லது சிறிது நேரம் கொடுத்து அது தன்னுடைய தப்பிக்கும் வழிகளை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு அல்லது அதள பாலத்தில் இன்னும் பாதாள குழிகளை தோண்டுவதற்கு என்று எடுத்துக்கொண்டார்கள். அதுதான் சரியான முறை. அடுத்து இப்பொழுது மிகப்பெரிய யுத்தம் நடப்பது காசாவை விட, ரஃபாவை விட வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய மேற்கு கரையில்தான். மேற்கு கரையில் தொடர்ந்து தாக்குதல், அதை நாம் ஓரிரு வரிகளாக சொல்லி கொண்டிருந்தோம். நேற்று தூபாஸ் என்ற இடத்தில் நடந்த சண்டையில் போராளிகள் குழுக்கள் அல் காசம் பிரிகேட்ஸும் அல் குட்ஸ் பிரிகேட்ஸும் இணைந்து தாக்கிய இதில் ஒரு மிலிட்டரி வெஹிக்கிள் என்று சொல்லக்கூடிய இராணுவ வாகனம் அளிக்கப்பட்டு இருக்கிறது. அதில் உள்ளே இருந்தவர்கள் அத்தனை பேரும் இறந்திருக்கிறார்கள். நேற்று நான் சொன்னேன், வெஸ்ட் பேங்கில் முதன் முதலாக இஸ்ரேலிய ஹெலிகாப்டர்கள் வந்து பிணங்களை புறக்கி சென்றது என்று. அது இப்பொழுது 2வது 3வது என்று மாறிவிட்டது. ஏனென்று சொன்னால், ஒரு இராணுவ வாகனத்தை தாக்கிய பிறகு ஒரு இடைவெளி விட்டு அமைதியாக இருந்திருக்கிறார்கள். இன்னொரு இராணுவ வாகனம் வந்திருக்கிறது, அதையும் தாக்கி இருக்கிறார்கள். அதற்கு உள்ளிருந்தவர்கள் எல்லோரும் அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதிலிருந்து போய் இஸ்ரேலிய இராணுவம் தூபாஸ் என்ற அந்த இடத்தில் இருந்து ஓடிவிட்டது, பின்வாங்கிவிட்டது. நாங்கள் பின்வாங்கிவிட்டோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் பின்வாங்கியவர்கள் பெத்லஹேமுக்கு போயிருக்கிறார்கள். பெத்லஹேமிலே ருக்பா என்ற இடத்தில் பயங்கரமான தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். ரப்பர் புல்லட்டு, டாக்ஸிக் கேஸ் எல்லாத்தையும் அத்தனையும் தாங்கி கொண்டு போராளிகள் திரும்ப தாக்கி இருக்கிறார்கள். பலர் காயமடைந்திருக்கிறார்கள். பலர் இஸ்ரேலிய இராணுவத்தைச் சேர்ந்த பலர் பிணமாக ஆகியிருக்கிறார்கள். 4 ஷஹீதுகள் முஜாஹிதுகள் பக்கத்தில் சொல்லுகிறார்கள். 4 பேர் இறைவன் அடியை சேர்ந்திருக்கிறார்கள் அல்லது அல்லாஹ்வின் பாதையில் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய இலக்கை அடைந்தவர்களாக சென்றிருக்கிறார்கள். ஆக இப்பொழுது வெஸ்ட் பேங்க் தான் மிகப்பெரிய போர்க்களமாக காட்சி தருகிறது. அந்த வெஸ்ட் பேங்கில் தான் இவங்க குடியிருப்புகளை அதிகப்படுத்தினார்கள் என்பதும், வந்தேரிகள் இப்பொழுது பயங்கரமான ஒரு விரக்தியில் இருக்கிறார்கள். சிலர் விரக்தியில் இருந்தாலும் சிலர் போராளிகளோடு போராடுவதற்கு தெருவிலே வந்திருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரும் அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இன்னொரு அதிர்ச்சியான தகவல் இஸ்ரேலுக்கு என்னவென்று சொன்னால், சின்பத்து டெல்லவிலையும் ஹைஃபாவிலும் சில இளைஞர்களை கைது செய்து இருக்கிறது. அந்த இளைஞர்கள் கொடுத்த வாக்கு மூலமாக சின்பத் நமக்கு சொல்வது என்னவென்று சொன்னால், அவர்கள் ஹைஃபாவில் சில ரகசிய இடங்களையும் டெல்லவியில் சில இராணுவ தளங்களையும் தாக்க வந்தார்கள் என்ற செய்தி. இது இஸ்ரேலை மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு ஆளாகி இருக்கிறது. நான் ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி உங்களிடத்திலே இதே பதிவில் சொன்னேன், பல இஸ்ரேலியர்களை ஈரானும் ஹமாஸும் ஹிஸ்புல்லாவும் தங்களுடைய உளவு பிரிவில் சேர்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற செய்தியை சின்பத்து நெத்தன்யாஹுவுக்கு சொன்னது. சந்தேகப்பட்டவர்களெல்லாம் கைது செய்தார்கள். இப்பொழுது ஒரு 3 பேரை கைது செய்திருக்கிறார்கள். அவர்கள் ஹைஃபாவிலும் டெல்அவீவிலும் தாக்குதல்கள் நடத்த தயாராக இருந்தார்கள் என்று செய்தியை வெளியிட்டு இருக்கிறார்கள். இதனால் ஏற்கனவே பீதி வயப்பட்டு இருக்கின்ற இஸ்ரேல் இன்னும் அதிகமாக பீதி வயப்பட்டு இருக்கிறது. இப்பொழுது ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ், நாங்கள் கூட்டாக எடுத்த முடிவு இஸ்ரேலை சரியான வழியில் சரியான வகையில் தாக்குவது என்பது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது என்று அறிவித்திருக்கிறார்கள். தோஹாவில் நடக்கின்ற பேச்சுவார்த்தை ஒரு பம்மாத்து என்பது எங்களுக்கு தெரியும் என சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் வைத்து
நாம் எதையும் கணக்கிடாமல் ஒரு முக்கியமான குறிப்பை வைத்து ஒரு பெரிய முடிவுக்கு நாம் வர முடியும். அமெரிக்கா தன்னுடைய விமானங்கள் இஸ்ரேலுக்கு 11 ஏப்ரல் 2025 வரைக்கும் பறக்கக்கூடாது என்று அறிக்கை விட்டு இருக்கிறது. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஒருவேளை இந்த ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த போராளிகள் குழுக்கள் தாக்குதலை நடத்தினால் அது ஏப்ரல் மாதம் 2025 வரையும் தொடரலாம் என்று தெரிகிறது. அமெரிக்கா உளவுகளின் அடிப்படையில் தான் இதை செய்திருக்கும் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆகவே இஸ்ரேல் இனி தொடர்ந்து பதட்டத்திலே வாழ வேண்டியது இருக்கும். அதைத்தான் நேற்று பிலாடெல்பியாவில் காட்டியிருக்கிறார்கள். திடீர் தாக்குதல். பிலாடெல்பியா ஆக்சிஸ் எங்க கையில் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தான். திடீர்னு ஒரு பயங்கரமான தாக்குதல். இஸ்ரேலுடைய இராணுவ அமைச்சர் நாங்கள் வேணும்னா பிலாடெல்பியா கையில் வச்சுக்குவோம், இல்லைன்னா விட்டுருவோம் என்று சொல்லியிருக்கிறார். அதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், அவர் அங்கே தோற்று கொண்டு இருக்கிறார். அதை விரைவிலேயே விட்டு ஓடுவார் என்பது தெரிகிறது. அதே போல அல் காசம் பிரிகேட்ஸு கிஸ்ஃபிம் என்ற காசா வளாகத்தில் இருந்த அந்த பெருநகரை தாக்கி இருக்கிறார்கள். அதே போல சைரன் சத்தம் கேட்டு இருக்கிறது சர்தாயிட்டில். இப்படி அதே போல ரஃபாவில் திடீரென ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இத்தனையிலையும் துவண்டு நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிந்திருக்கிறார்கள். ஹெலிகாப்டர்கள் வந்து பறக்க சென்றிருக்கின்றன. ஆக இப்பொழுது காசாவில் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற ஒரே வழி, இவர்களுடைய விரக்தியினுடைய வெளிப்பாடு என்னவென்று சொன்னால், தொடர்ந்து நேற்று ஜபாலியா அகதிகள் முகாமை குண்டு போட்டு இருக்கிறார்கள், குண்டு போட்டு அழித்திருக்கிறார்கள். அதில் 40 பேர் இறந்திருக்கிறார்கள், 107 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். இறந்தவர்களின் எண்ணிக்கை அல்லது ஷஹீதானவர்களின் எண்ணிக்கை காசாவில் 40,005 எட்டுகிறது. 92,401 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். நமது கணக்குப்படி இதே அளவில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் இறந்ததை இஸ்ரேல் எப்பொழுதும் ஒத்துக்கொள்வதில்லை. ஆனால் நாம் யோஜித் ஆஹர்நாத் என்ற பத்திரிகை தந்த தகவலை முன்கூட்டியே சொன்னோம். நேற்று அதை டிஃபென்ஸ் மினிஸ்டரும் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சரும் அதை உறுதி செய்திருந்தார். 10,000க்கும் மேற்பட்டவர்கள் முற்றாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் குறையாமல் 1000 அண்ட் மோர் தென் 1000 தான் அந்த கணக்கை சொல்கிறார்கள். அதில் அவர்கள் காயம்பட்டு இருக்கிறார்கள். அடுத்தது அபு உபைதா நேற்று ஒரு விளக்க உரையை அளித்திருக்கிறார். ஏனென்று சொன்னால், ஒரு பிரிசன், அதாவது ஒரு கேப்டிவ் அழைத்து செல்லப்பட்டவரை கொலை செய்தார்கள். 2 பெண் அழைத்து செல்லப்பட்டவர்கள் காயம்பட்டார்கள். அதை சுட்டவர் அவர் பாதுகாப்புக்காக நின்ற ஹமாஸ் பிரிவை சார்ந்தவர். அவருடைய குழந்தை இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இறந்து விட்டது என்ற செய்தி வந்தவுடன் அவர் சற்று கோபமடைந்தவராக அதை செய்து விட்டார். இது இஸ்லாமிய விளிம்பங்களுக்கும் அறிக்கை தெளிவாக சொல்லுகிறது. இஸ்லாமிய விளிம்பங்களுக்கும் நாங்கள் கடைபிடிக்கிற மாரல் ஸ்டாண்டர்ட் என்று சொல்லக்கூடிய ஒழுக்க விளிம்பங்களுக்கு எதிரானது. அவர் மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். ஆனால் இப்பொழுது அல்ல, காலந்தாழ்த்து அது சம்பந்தமான ஒரு முழு விசாரணை நடத்தி செய்வோம். ஆனால் இஸ்ரேல் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், இது போன்ற தாக்குதல் நடக்கும்போது நீ கண்ணை பற்றி கொண்டு அகதிகள் முகாமில் காயம்படும் போது அங்கே ஹமாஸுடைய குடும்பத்தினர் இருக்கிறார்கள். அவர்கள் பாதுகாப்புக்கு நிற்கும் போது அவர்கள் கோபமடைவதை யாரும் தடுக்க முடியாது. ஏனென்றால் அவர் குடும்பத்தில் ஒருவரை இழந்திருக்கிறார். ஆகவே அவர் ஒரு உயிரை பலி எடுக்கிறார் என்று தான் பார்க்க வேண்டியது வரும் என்று எச்சரித்திருக்கிறது. அடுத்தது, நேற்று இன்னொரு அறிக்கை இஸ்ரேலை உலுக்கி இருக்கிறது. த பொட்டன்ஷியல் டார்கெட்ஸ் என்று ஒன்றை வெளியிட்டு இருக்கிறார்கள். அதாவது இந்த எதிர் தாக்குதல், அதாவது ஈரானும் ஹிஸ்புல்லாவும் அந்த ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் டெல் அவீவை மட்டும்தான் குறிவைக்கிறதா என்ற ஒரு கேள்வியை ஹரஸ் பத்திரிகை கேட்டு இல்லை, ஹைஃபாவையும் சேர்த்து குறிவைக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், ஹைஃபாவில் சில இடங்களில் 81,500 டேஞ்சரஸ் மெட்டீரியல்ஸ் இருக்கிறது. அதை லேச தொட்டா மொத்த இஸ்ரேலும் தீப்பிடி தெரியக்கூடிய அளவுக்கு அங்கே மிக ஆபத்தான பொருட்கள் இருக்கிறது என்று மட்டும் மொட்டையாக சொல்லியிருக்கிறார்கள். 800 டைப்ஸ், 800 வகையான ஹசார்டஸ் மெட்டீரியல்ஸ், அதாவது இந்த அணு உலையில் உள்ள வேஸ்ட்டு, இந்த மாதிரி நிறைய இது இருக்கு. அதில் தாக்குதல் நடந்து விட்டால் மொத்த இஸ்ரேலும் அழிந்து விடும். அது இப்பொழுது இவர்களுடைய இலக்குக்கு உள்ளால் சென்று விட்டது என்று தெரிகிறது. ஏனென்று சொன்னால், சின்பத்து கைது செய்தவர்கள் ஹைஃபாவிலும் தாக்குதல் நடத்த இருந்தார்கள் என்பதை சின்பத்து சொல்லுகிறது. அடுத்து, இந்த எல்லோரும் பெரிதாக எதிர்பார்க்கின்ற இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுடைய தாக்குதல் எப்போது வரும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஹிஸ்புல்லா என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நாங்கள் தெளிவாக எங்களுடைய தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறோம், அதிலிருந்து பின் வரமாட்டோம். ஏனென்று சொன்னால், அது ஒரு ஈரானுடைய முடிவல்ல, ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுடைய முடிவு. அதனால் அது வரும்
நிச்சயமாக. ஆனால் அது போதிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் அது இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் உரிய நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். யாரும் இந்த பேச்சுவார்த்தையை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படலை. அடுத்த கட்ட சிந்தனை என்னவென்று சொன்னால், ஒருவேளை தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு இஸ்ரேல் அணு ஆயுதங்களை பயன்படுத்தலாம் என்ற ஒரு நிலை. அதை நேற்று விரிவாக விவாதித்து இருக்கிறார்கள். மார்க்க அறிஞர்களும் அதில் கருத்து சொல்லி இருக்கிறார்கள். என்னவென்று சொன்னால், அணு ஆயுதத்துக்கு நாம் போகக்கூடாது என்பதுதான் முதலில் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய அல்லது இந்த மார்க்க அறிஞர்களுடைய முடிவாக இருந்தது. அதன் பிறகு யூசுப் கர்லாவி அவர்கள் தலையிட்டு அணு ஆயுதத்தை நாம் பெற்றே ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு குழு அவர் அத்தனை பேரும் இஸ்லாமோபோபியோ என்ற இஸ்லாத்தின் மீது வெறுப்பு உள்ளவர்களாகவும் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்றும் அதற்காக முஸ்லிம்கள் அழிக்க வேண்டும் என்றும் எண்ணம் உடையவர்கள். அவர்கள் முஸ்லிம் நாடுகளை தாக்குவதற்கு இதை பயன்படுத்தலாம். ஆகவே இந்த துறையில் நாம் முட்டாளாக இருக்கக்கூடாது, நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அழுத்தமாக சொன்னார். அப்பொழுது இமாம் கொமேனி அவர்களும் இருந்தார்கள். ஆனால் கொமேனி அவர்கள் ஒரு விஷயத்தை ஈரானுக்கு சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். அணு ஆயுதத்தை நீங்கள் பெறுங்கள், ஆனால் அதை தாக்குவதற்கு என்னுடைய வாழ்நாள் காலத்தில் நான் தடை செய்திருக்கிறேன். ஒன்று மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், அமெரிக்காவோ அல்லது நமது எதிரியோ உங்களை தாக்கினால் நீங்கள் அப்போது இந்த ஆயுதத்தின் பக்கம் திரும்பலாம் என்று சொல்லி இருக்கிறார். நேற்று அது உறக்க முழங்கி இருக்கிறார்கள் மார்க்க அறிஞர்கள். ஆகவே இது ஒரு அணு ஆயுதமாக மாறினால் அதற்கும் தயாராக பத்துவாக்களை அவர் சியா விஷயத்தில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பத்துவாக்கள் நிலையானவை தான், ஆனால் காலத்துக்கு ஏற்றபடி அந்த மார்க்க தீர்ப்புகள் மாற வேண்டும். ஒரு காலத்தில் அணு ஆயுதத்துக்கு பக்கத்திலே போகக்கூடாது என்று இருந்தவர்கள் அணு ஆயுதத்தை நாம் பெற்றாக வேண்டும் என்ற முடிவெடுத்தார்கள். இப்பொழுது மிகவும் நமக்கே ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. இஸ்ரேலினுடைய முட்டாள்தனத்தால் அதை இவர்களும் பயன்படுத்த வேண்டிய நிலைக்கு வந்து விடுவார்களோ என்பது. அடுத்தது ஹிஸ்புல்லா தொடர்ந்து தன்னுடைய தாக்குதலை நடத்தி கொண்டு இருக்கிறது. அந்த தாக்குதலில் ஒரு பகுதியாக நேற்று மாயன் பரூச் என்ற புது இடத்தை தாக்கி இருக்கிறது. இது இஸ்ரேல் அறவே எதிர்பார்க்காதது. அதே மாதிரி ஷமீர் என்ற இடத்தை தாக்கி இருக்கிறது. அதுவும் இஸ்ரேல் அறவே எதிர்பார்க்காதது. நாம் வழக்கமாக அவர்கள் ஒரு 20 இடங்களை தாக்குவது வழக்கம். அதில் இந்த ஷமீர் என்ற பகுதியை இப்பொழுது புதிதாக சேர்த்திருக்கிறோம், தொடர்ந்து அதையும் தாக்குவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆக இந்த புது புது இடங்களை கண்டு தாக்குவது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தருகிறது. ஏனென்று சொன்னால், இவற்றையெல்லாம் இவர்கள் எப்பொழுது கண்டுபிடித்து வைத்தார்கள் என்பதே அதற்கு தெரியவில்லை. அதே போல சிரியாவினுடைய அல் ஜரோவா என்ற இடத்தை தாக்கி இருக்கிறார்கள். தீ எரிந்து கொண்டிருக்கிறது, இன்னும் அணையவில்லை. இப்பொழுது கோலான் ஹைட்ஸை சிரியன் கோலான் ஹைட்ஸ், சிரியாவுடைய இல்லை, சிரியன் கோலான் ஹைட்ஸை தாக்கி இருக்கிறார்கள். அது இன்னும் எரிந்து கொண்டு இருக்கிறது. அந்த கோலான் ஹைட்ஸ் திரும்ப சிரியாவுக்கு கிடைக்கும் என்பதை நான் சொல்லி கொண்டிருந்தேன். இப்பொழுது ஊடகங்கள் சிரியன் கோலான் ஹைட்ஸ் என்றுதான் எழுதுகிறார்கள், சிரியாவினுடைய கோலான் ஹைட்ஸ் என்றுதான் எழுதுகிறார்கள். ஏறத்தாழ சைக்காலஜிக்கலா அது சிரியாவுக்கு வந்து விட்டது என்பதை அதில் காட்டுகிறார்கள். அதே போல அல் சாஹில் என்று ஒரு ஸ்பெஷல் பெட்டாலியனை இஸ்ரேல் வைத்திருந்திருக்கிறது. நேற்று அவங்க ஃப்ரண்ட்லைன் பாம்பர்ஸா நேற்று அவர்களுடைய பாசறையை முற்றாக தாக்கி அழித்திருக்கிறார்கள் ஹிஸ்புல்லா. ஆக ஹிஸ்புல்லா செய்கிறது ரொம்ப ஒழுங்கான ஒரு முறையான திட்டத்தின் கீழ் அவர் ஈரான் சொன்னது போல டீப்பர் அண்ட் ஒய்டர் அந்த மாதிரி தாக்குதல் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போது புது புது தளங்களை நிறைய சேர்த்து இருக்கிறார்கள். வழக்கமான கபூர் சுபா போன்ற இடங்களையும் தாக்கி கொண்டே தான் இருக்கிறார்கள். அந்த வழக்கமான இடத்தை நாம் பட்டியல் போடுவது மிகவும் கஷ்டம், ஆனால் நீளமாக இருக்கும். ஆனால் புதிதாக அவர்கள் தாக்குகின்ற இடங்கள் மிகவும் பெரிய அழிவுகளை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது, அதிர்வுகளை தந்து கொண்டு இருக்கிறது. இதனிடையே நாம் நேற்று நம்மளுடைய சுதந்திர தினத்தை கொண்டாடினோம். அது சம்பந்தமான காணொலி ஒன்றை உங்களுக்கு வெளியிட்டோம். நேற்று ஈரானில் ஒரு சுதந்திர நாளை முந்தா நாள் கொண்டாடி இருக்கிறார்கள். அது ஆகஸ்ட் 14, 2006 இஸ்ரேலிய படைகளை பேரூத்தில் இருந்தும் அதன் பக்கத்தில் இருந்தும் லெபனானில் இருந்து முற்றாக ஓடச் செய்தது. அதை அவர்கள் 18வது ஆண்டு வெற்றி திருநாள் என கொண்டாடி இருக்கிறார்கள். அதில் ஹசன் நசருல்லா பேசியது இன்றைக்கும் இன்றைக்கு அவர் சொன்னது போல் இருக்கிறது என்று எல்லா ஊடகங்களும் எடுத்து போட்டு இருக்கின்றன. அந்த உரையில் அவர் முக்கியமாக சொல்லியிருப்பது, இஸ்ரேல் அப்போ லெபனான்ல நிறைய பேரை குண்டு போட்டு அழித்தது. அன்பார்ந்த நேயர்களே, வைகரை வெளிச்சம் ஜூலை இதழில் இதை நாங்கள் ரொம்ப தெளிவாக விளக்கமாக வெளியிட்டு இருக்கிறோம். 2006 நத்தியானுவை திரும்பிப்பார் என்ற தலைப்பின் கீழ். அப்போ இதே மாதிரி இப்போ 40,000 சொல்றோமே, இதே மாதிரி லெபனானில் மக்களை அழித்தார்கள்.
அடுத்தது அன்லிமிட்டெட் அமெரிக்கன் சப்போர்ட், அவ்வளவும் அமெரிக்காவினுடைய நிபந்தனையற்ற எல்லையற்ற ஆதரவில் நடந்தது. அடுத்தது அன்பிரசிடென்டட் இன்டர்நேஷனல் டிப்ளமேட்டிக் கேம்பெயின், உலகம் முழுவதும் மீடியா இன்னைக்கு இருக்கிற மாதிரி அன்னைக்கு நம்ம கையில் இல்லை. அதனால உலகம் முழுவதும் ஐக்கிய நாடுகள் சபையும் இன்னும் உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து அமெரிக்கா பாதுகாப்பு வழங்கியது. பேச்சுவார்த்தை இப்போ எப்படி ஒரு தகுதித்தத்தை உருவாக்குறார்கள், இது போன்ற எல்லா தந்திரங்களையும் அப்பொழுதும் அமெரிக்கா கையாண்டது. அதன் பிறகு டிஸ்கிரேஸ்ஃபுல் இன்டர்னல் கொலிஷன், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்மையே ஹசன் நஸ்ரல்லாவுடைய ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக நிறைய பத்துவா கொடுத்த ஆலிம்கள் லெபனானிலே இருந்தார்கள். இப்பொழுது எல்லோரும் அவருடைய பக்கத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அன்றைக்கு நமக்கு ஒரு சாபக்கேடாக நம்மளுடைய மார்க்க அறிஞர்கள் பலர் இருந்தார்கள். அத்தனையும் தாண்டிதான் நாம் வெற்றி அடைந்தோம். நாம் வெற்றி அடைந்த பிறகுதான் இந்த மார்க்க அறிஞர்கள் பார்வையும் உள்ளுக்குள்ளால் நயவஞ்சகத்தை செய்து கொண்டிருந்த முனாஃபிக்களுடைய பார்வையும் மாறியது. இதை நீங்கள் மறந்து விடாமல் இப்பொழுதும் அதேதான் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை சொல்கிறார். அதை நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். அமெரிக்கா எப்படியெல்லாம் விழுந்து விழுந்து சப்போர்ட் பண்றேன். அதுல 2 விஷயத்தை, இப்பொழுது உள்ள விஷயத்தை புதிதாக சொல்லுகிறார். என்னவென்று சொன்னால், நியூக்ளியர் த்ரெட் ஒன்று, அமெரிக்காவினுடைய நியூக்ளியர் ஏர்கிராப்ட் வந்திருக்குங்கிறாங்க. டார்கெட்டட் அசாசினேஷன், நமது தலைவர்களை யஹ்யா ஹனியா போன்றவர்களை, இஸ்மாயில் ஹனியா போன்றவர்களை அவர்கள் குறிவைத்து தாக்குதல், இதெல்லாம் புதிதாக வந்திருக்கிறது. இத்தனையும் இருந்தாலும் நான் சொல்கிறேன், நாம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். நாம் தோல்வியடைந்த காலங்கள் போய்விட்டது, இனி வெற்றிதான் என்று பேசியிருக்கிறார். அது மக்களை மிக பெரிதாக உற்சாகப்படுத்தி இருக்கிறது. ஆக இந்த யுத்தம் புது புது கோணங்களையும் புது புது பார்வையோடையும் செல்கிறது. இஸ்ரேலிலிருந்து இஸ்ரேலிய மக்கள் கூட்டறிக்கை விட்டு இருக்கிறார்கள். என்னவென்று சொன்னால், சுக்கூர் என்று சொல்லக்கூடிய அவனுடைய பேரில் வழங்கப்படுகின்ற அந்த தாக்குதலும், அதாவது இஸ்ரேல் இஸ் நாட் ஒன்லி, இஸ்ரேல் நாட் ஏ சிங்கிள் டே பாசஸ் வித்தவுட் ஏ பிளட் டெஸ்டி மார்டர் ஃபஹத் சுக்கூர் அண்ட் இஸ்மாயில் ஹனியா த்ரெட். எங்களுக்கு 24 மணி நேரமும் இஸ்மாயில் ஹனியா பற்றிய பயமும் ஃபஹத் சுக்கூர் பற்றிய பயமும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இவர்கள் 2 பேர்கள் பேராலும் ஒரு பெரிய தாக்குதல் நடக்க இருக்கிறது. அதனால் இரவெல்லாம் தூக்கம் இல்லாமல் அலைக்கழிந்து கொண்டிருக்கிறோம் என்று அறிக்கை விட்டு இருக்கிறார்கள். 100 அமெரிக்காவில் வாழக்கூடிய யூத ராபீன்கள், அதாவது யூத மதத்தில் உள்ள அறிஞர்கள் அறிக்கை விட்டு இருக்கிறார்கள். நத்யானுகு சைன் த டீல், நத்யானுகுவே கையெழுத்து போட்டணும். இதுக்கு முன்னாடி கையெழுத்து போட்டுட்டே பிறண்டு போயிருங்க. ஆனால் அவன் கையெழுத்தை ஒன்றும் பெருசாக எடுக்க மாட்டாங்க. அதனால இந்த நல்லெண்ணம் கொண்ட இந்த 100 ருபீன்களும் பெரிய அளவில் வெற்றி பெறுவார்கள் என்றில்லை. இதனிடையே இன்னொரு அணுகுண்டை தூக்கி போட்டு இருக்கிறார் உசாமா ஹம்தான் என்ற ஹமாஸுடைய செய்தி தொடர்பாளர். அதே முகமது தெய்ஃப் நன்றாகவே இருக்கிறார், நன்றாக குணமடைந்து வந்து விட்டார். அவருக்கு ஒரு சின்ன நோய் இருந்தது, அதிலிருந்து அவர் வெளிவந்து விட்டார். அவர்தான் இப்பொழுது கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் அல் காசம் பிரிகேட்ஸ் உடைய கமாண்டர் இன் சீஃப் அவர்தான். உங்களுக்கு தெரியும், இவருக்கு எதிராக ஐசிசி வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்கிறது. எப்படி நத்யானுவுக்கு வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்கிறோ அதுபோல இவருக்கும் முகமது தெய்ஃபுக்கும் வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்கிறது. ஏனென்று சொன்னால், அக்டோபர் 7 முழுமையாக திட்டம் போட்டு இதுவரைக்கும் 314 நாட்களாக நடந்து கொண்டிருக்கின்ற யுத்தத்துக்கு அன்றைக்கே திட்டம் போட்ட ஒரு பெரிய மாவீரன் என்று அவர் பார்க்கப்படுகிறார். அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னவுடன் இஸ்ரேல் ஆகஸ்ட் 2ஆம் தேதியிலிருந்து கட்டவிழ்த்து விட்ட போய் அம்பலமாகிவிட்டது இஸ்ரேலுக்கு. இதில் இன்னொரு தலைகுனிவு மட்டுமல்ல, இஸ்ரேலை காப்பாற்ற முடியாது என்று இஸ்ரேலினுடைய நன்மையில் நல்வாழ்வில் எண்ணம் கொண்ட எல்லா முன்னாள் இந்நாள் இராணுவ அதிகாரிகளும் முன்னாள் இந்நாள் பிரதம அமைச்சர்களும் அறிவித்து கொண்டே இருக்கிறார்கள், நத்யான்ஹூ அழித்து விடுவான் என்று. அதுதான் நடக்கப் போகிறது என்று நினைக்கிறோம். இணைந்திருங்கள். இன்ஷா அல்லாஹ் எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.